வணக்கம். தமிழக அரசியல்ல ரொம்பவே முக்கியமான அப்டேட். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரோட பார்வையும் தாவேகா மேலதான் இருக்குது. கூட்டணியா தனிச்சா அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சு தாவேகா தனிச்சு போட்டியிட இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில தாவேகா களமிறங்கும் முதல் கட்ட வேட்பாளர்களை பத்தின பரபரப்பு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. பெரம்பூர்ல விஜய், டி நகர்ல ஆனந்த், வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு முக்கிய தலைவர்கள் களமிறங்குவதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பட்டினம் பாக்கத்துல நேத்து நடந்த தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல விஜய் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த கூட்டத்துல விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வர சட்டமன்ற தேர்தல்ல 234 சட்டமன்ற தொகுதிகள்லயும் நான் தனிச்சுதான் போட்டியிட போறேன் அப்படின்னும், அதனால தொகுதிகளுக்கு போய் கட்சியினர் தீவிரமா களப்பணியாற்ற வேண்டும். சீக்கிரமாவே வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கு. தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தாவேகா தனிச்சு போட்டியிடுறது உறுதியாயிடுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தின எல்லா வதந்திகளுக்கும் இது முற்றுப்புள்ளிய வைக்குது. தாவேகாவுல ஏற்கனவே 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்பட்டு வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 174 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணி தீவிரமா நடந்து வருது. இதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்துல இருக்கிற 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் தொடங்கி நடந்து வருது. தாவேகா சார்பில் 3 கட்ட கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் 4வது கருத்து கணிப்பு எடுக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்பவே முக்கியமான தகவல். சென்னையில தாவேகா களமிறங்கும் முதல் கட்ட வேட்பாளர்கள் பத்தின பட்டியல் வெளியாகி இருக்கு. அது என்னதுன்னா, பெரம்பூர்ல தாவேகாவோட தலைவர் விஜய், டி நகர்ல பொதுச் செயலாளர் என் ஆனந்த், வில்லிவாக்கத்துல தேர்வு பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, எழும்பூர்ல கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், சைதாப்பேட்டையில அருள் பிரசாகம், மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன், 1000 விளக்கு தொகுதிகள்ல JTN பிரபாகரன், RK நகர்ல மரிய வில்சன். இது தாவேகாவோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கும் முக்கிய நிர்வாகிகள். இன்னும் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் சீக்கிரமா அறிவிக்கப்படுவாங்க. தாவேகா அவங்களோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை சென்னையில இருந்து ஏன் தொடங்குது அப்படின்னா, விஜய்க்கு நகர்ப்புறங்கள்ல குறிப்பா சென்னையில மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. இளைஞர்கள், பெண்கள், முதல் முறை வாக்காளர் அப்படின்னு நிறைய பேரு விஜய் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. சென்னையில 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 2021ல திமுக 15 தொகுதிகள்லயும் அதிமுக ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற்றுச்சு. இந்த தடவை தாவேகா இந்த கோட்டையை உடைக்க முயற்சி செய்யுது. சென்னையோட வெற்றி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு சிக்னலா இருக்கும். தாவேகா வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த இந்த உத்தி. தாவேகா வேட்பாளர்களை தேர்வு செய்ய ரொம்பவே தீவிரமான 3 கட்ட கருத்து கணிப்பு நடத்தி இருக்கு. விஜயோட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம், அப்புறம் அவரோட பேச்சு எந்த அளவுக்கு மக்களை சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் விஜயோட பேச்ச மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் கரூர் சம்பவம் மக்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சிருக்கு அப்படிங்கிறது, அப்புறம் இந்த சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டுமா இல்ல அவர் மீது தவறு இல்ல அப்படிங்கிற இல்லையா அப்படிங்கிறது, அப்புறம் மக்கள் மத்தியில இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் அவர் மீது எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த 3 கட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில தான் இப்ப வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் ஏன் பெரம்பூர் தொகுதியை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னா, பெரம்பூர் தான் சென்னையோட முக்கியமான தொகுதி. ரயில்வே காலனிகள், தொழிலாளர் வர்க்க மக்கள், அப்புறம் சிறுபான்மையினர் அதிகமா வசிக்கும் பகுதி. இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல கடும் போட்டி நிலவும். 2021 தேர்தல்ல இங்க திமுக வெற்றி அடைஞ்சது. ஆனா வாக்கு வித்தியாசம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. விஜய் இங்க போட்டியிட்டா அந்த வித்தியாசத்தை மாத்த முடியும். விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுறது தொழிலாளர் வர்க்கத்துக்கிட்ட தாவேகா சென்றடையும் முயற்சி. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படல. இது ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிற தகவல் மட்டும்தான். தாவேகா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் தான் முழு உறுதியும் கிடைக்கும். வேட்பாளர் பட்டியல் சீக்கிரமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்பதான் இந்த தகவல் உறுதியாகும். தாவேகா அவங்களோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட தயாராகி வருது. இப்ப உங்களோட கருத்து என்ன?
பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுறது சரியான முடிவா? டி நகர்ல ஆனந்த் போட்டியிடுறது நல்ல தேர்வா? ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்துல போட்டியிடுறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தாவேகா தனிச்சு போட்டியிடுறது சரிதானா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.